பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்ம அநேக பேர் சொல்லுகிறது உண்டு, கர்த்தர் என்னை மறந்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சூழ்நிலைகள் தேவன் நம்மை மறந்து விட்டதைப் போல காண்பிக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. Glory to God. 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமான இருந்தபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால், அதனால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறார். ஏசாயா 54:10 வாசிக்கும்போது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். Glory to God. உன் மேலே இரக்கமாக இருக்கிற தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா. என் கிருபை உன் கூட தான் இருக்கும். என் கிருபை உன் கூட இருக்கும். நான் சொல்லுவேன், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாங்களா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு நன்மையை செய்யாமல் இருப்பாரா? பிள்ளை படுகிற வேதனையில், கஷ்டத்தில் தன்னால் இயன்ற நன்மையை செய்ய வேண்டும் என்று தகப்பனுடைய இருதயம் துடிக்கும்ல. வேதம் அதைத்தான் சொல்லுது. மத்தேயு 7:11 நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, நீங்கள் இந்த கால வேளையில் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறார். அது நிச்சயமாக நடக்கும். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இரக்கமுள்ளவர். உங்கள் மேலே அவர் மனம் இறங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலையின் நிமித்தம் கர்த்தர் உங்களை மறக்கலைங்க. பிசாசு சொல்கிறான், அவர் உன்னை மறந்துட்டார். நான் சொல்லுவேன், தேவன் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. அவர் மாறாதவர். கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். இந்த காலவேளையில் அவருடைய இரக்கத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருப்போமா? கட்டாயம் ஆண்டவர் இரக்கத்தை செய்வார். செபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தின் தேவன் நன்மையை கொடுப்பீராக.
இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய இரக்கத்தை, அவர்களுக்கு வேண்டிய தயவை இன்னைக்கு கொடுத்துருங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால எந்த சூழ்நிலைகளும் உம்மை விட்டு எங்களை பிரிக்காதபடி உம்முடைய இரக்கத்தினால் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.